வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ். மாத பென்ஷன் ரூபாய் 7500 உயர்வு சார்ந்து முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டுமென்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரரிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பதே அவர்களுடைய முக்கியமான வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதுகுறித்து விளக்கமளித்தார். அவர் கூறியிருப்பதாவது, ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும், தற்போது ஓய்வூதிய தொகை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்சம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கே பட்ஜெட்டிலிருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் அவர்கள் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகை அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு மிக முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்து உள்ளது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் பங்களிப்பாக செலுத்துகின்றனர். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு எதுவும் செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு உண்டு. 50 வயதிற்கு பின்பு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் தங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் அவசியம் என்பது அவர்களுடைய கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷியாரி குழு பரிந்துரைகளையும் அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசுடைய தற்போதைய விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு எதுவும் இல்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயாகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதிநிலைத்தன்மையை பொறுத்து இந்த கோரிக்கை மறு பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் அரசின் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.